யூடியூப் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் 2026க்கான நட்சத்திர பலன்கள் பற்றி பார்த்துட்ருக்கோம். அதன் வரிசையில் இன்றைக்கி பார்க்க போகிறது உத்திராட நட்சத்திரம். உத்திராட நட்சத்திரம் தனுசு ராசியில் ஒரு பாதமும் மகர ராசியில் 3 பாதமும் கொண்டது. நட்சத்திர அதிபதி சூரியன். இந்த நட்சத்திரக்காரர்கள் பார்த்திங்கன்னா சூரியன் அதிபதியாக கொண்ட காரணத்தினால ரொம்ப தெளிவாக யோசிக்கக்கூடிய தன்மை உள்ளவங்க. அதே மாதிரி எவ்வளவு ஏழ்மையான நிலைமையில் இருந்தாலும் தன்னுடைய வாழ்க்கையை அவங்களே பார்த்திங்கன்னா சிறப்பாக கொண்டு அது வாழக்கூடிய ஒரு நபர்கள் அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப பார்த்திங்கன்னா திறமைகள் அதிகமாக இருக்கக்கூடிய நபர்கள். எல்லா மெயின்டெனன்ஸுமே இவங்க தான் பண்ணுவாங்க. இவங்களுக்கு இலகிய மனசும் உண்டு. அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா காதல் இருக்கக்கூடிய நபர்களாகவும் இருப்பாங்க. இவங்க அவங்களுடைய வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் கஷ்டப்பட்டு தான் கொண்டு வந்திருப்பாங்க. எந்தெந்த விஷயங்கள் எல்லாத்தையும் அவங்க சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் அவங்க அப்படியே லைனாக லிஸ்ட்டு போட்டு சொல்கிற அளவுக்கு இருப்பாங்க. சின்ன வயசுலேயே கஷ்டங்கள் அதிகமாக பார்த்த நபர்கள், உழைப்பு அதிகமாக போட்ட ஒரு நபர்கள் அப்படின்னு சொல்லலாம். இவங்களுக்கு பொறுப்புணர்ச்சிகள் அதிகம். நிறைய விஷயங்களை தலையில் பொறுப்பு எடுத்து இது எல்லாத்தையும் நம்ம செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு தானாக முன் எல்லா விஷயங்களும் செய்யக்கூடிய ஒரு நபர்கள். ஆன்மீக ஈடுபாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அளவுக்கு அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு ஈடுபாடாக இருக்கும். ரொம்ப முக்கியமாக சிவ பக்தர்களாக இருப்பாங்க. சிவன் மீது தீரா காதல் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த அளவுக்கு அவங்க பார்த்திங்கன்னா தீராத அன்பு கொண்ட நபர்களாக இருப்பாங்க. அதே சமயத்தில் வீடு நிர்வாகம் செய்யக்கூடியது அப்படின்னு பார்க்கும்பொழுது ரொம்ப திறமையாக நிர்வாகம் செய்யக்கூடியவங்க. அவங்களுடைய பிறப்பு கட்டத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் பொறுத்து தான் அவங்களுக்கு கிடைச்ச உறவுகள், அதற்கான பிரச்சனைகள், அதற்கான சந்தோஷங்கள் எல்லாத்தையுமே நம்ம கரெக்டாக சொல்ல முடியும். பொதுவான கருத்துன்னு பார்த்திங்கன்னா இவங்க எப்பயுமே திறமையானவங்க தான். உத்திராடத்தில் ஒரு பிள்ளை இருந்தாலும் போதும், எவ்வளோ கஷ்டத்தில் இருக்க குடும்பத்தையுமே மேலுக்கு கொண்டு வந்துடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்தளவுக்கு திறமைகள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நபர்கள். இவங்க சொந்த தொழில் செய்யணும் அப்படின்ற எண்ணத்தில் இருக்கக்கூடிய நபர்களாக தான் மேக்ஸிமம் இருப்பாங்க. அப்படி வேலைக்கு போகக்கூடிய நபர்களாக இருந்தாலும் சின்னதாக ஏதாவது ஒரு தொழிலாவது சைடில் செய்யணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய தன்மை உள்ளவங்க. இவங்களுக்கு டெக்னிக்கலான மைண்டெல்லாம் நிறையவே இருக்கும். ரொம்ப யோசிப்பாங்க. யோசித்து பார்த்திங்கன்னா நுண்ணறிவு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். படிப்பு இருந்தாலும் படிப்பு இல்லைனாலும் அவங்க அதற்கேற்ற மாதிரியாக அவங்க தன்மை இருக்கவே இருக்காது. படித்தவங்க செய்யக்கூடிய விஷயத்த படிக்காதவங்களே செய்கிற மாதிரியான ஒரு நுட்பமான அறிவெல்லாம் இருக்கும். ஸோ அந்தளவுக்கு அவங்களுக்கு திறமைகள் இருக்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. இந்த 2026 என்னென்ன மாதிரியான பலன்கள் இவங்களுக்கு கொடுக்குது அப்படின்றத பற்றி பார்த்துடலாம். இப்போ பார்த்திங்கன்னா மகர ராசியில் தான் 3 பாதங்கள் இருக்குது அப்படிங்கிறதுனால அதை நம்ம கணக்கில் எடுத்துக்கிட்டு சொல்லிக்கலாம். மீதி எல்லாம் பார்த்திங்கன்னா தனுசுலேயே நம்ம சொல்லியிருப்போம். இப்போ பார்த்திங்கன்னா மகர ராசியில் இருக்கக்கூடிய 3 பாதங்கள் அதுதான் எல்லாத்தையுமே சேர்த்து கொடுக்கக்கூடிய பலன்களாக இருக்கும். குருவுடைய அமர்வு அப்படின்னு பார்க்கும்பொழுது குரு உங்களுக்கு 6வது வீட்டில் இருக்கார். 6வது வீட்டில் குரு இருக்கும் பொழுது நம்ம என்ன சொல்லுவோம்னா 6ல் குரு ஊரில் பேர் கிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரியாக ஏதாவது ஒரு விஷயம் நல்லதாக பண்ணால் கூட நல்ல பேர் கிடைக்கவே மாட்டேங்குது. நமக்கு மட்டும் பார்த்திங்கன்னா என்ன நேர்மையாக இருந்தாலும் பேருக்கு எடுத்து விட்டுடுறாங்க, மனசில் நிம்மதியே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் லாஸ்ட்டு குரு பயிற்சியிலேருந்து டில் இப்போ வரைக்கும் நம்ம நினச்சிக்கிட்டு இருக்க ஒரு விஷயமா இருக்கும். அது ஒரு பக்கம் இருந்தாலும் நமக்கு மதிப்பு மரியாதை எல்லாம் ஒரு பக்கம் இருக்கத்தான் செய்யும். யாராவது ஒருத்தர் சொல்கிறத கேட்டு நம்ம எந்த விஷயத்தையும் நிர்ணயம் பண்ணிக்க வேண்டியது கிடையாது. ஆளில் இருக்கக்கூடிய குரு பார்த்திங்கன்னா சத்ரு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நோய் ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த 2 ஸ்தானங்களில் இருக்கக்கூடியதுனால நமக்கு ஏதாவது உடல் உபாதை இருந்தால் நாமளே அதை சரி பண்ணிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுத்துரும். சத்ரு ஸ்தானம்னா நமக்கு புரளி பேசுகிறவங்க யாருன்னு தெரியப்படுத்திட்டு அவங்கக்கிட்டேருந்து நம்மளை விலக்கி வைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து 10ஆம் வீட்லேயும் குருவுடைய பார்வை விழுது. 10வது வீட்டில் குரு பார்வை விழுறது அப்படின்னு பார்த்திங்கன்னா தொழில் ஸ்தானம் மற்றும் கர்மஸ்தானம். நார்மலாகவே ரொம்ப ஒரு 7 சனி காலகட்டத்தில் இருந்தே அந்த உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கெல்லாம் தொழில் ரீதியான மாற்றங்களோ இல்லை நல்ல முன்னேற்றமோ கிடைக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்போம். அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் மாறுறதுக்கான ஒரு சூழ்நிலை அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போ தான் வருது. ரொம்ப நாளாகவே காத்துக்கிட்டு இருக்கக்கூடிய விஷயம். அதாவது ரொம்ப ஆவரேஜாக பரவாயில்ல, ரொம்ப மட்டமாக இல்லை அப்படின்னு சொல்கிற அளவுக்கு முன்னேற்றங்கள் போய்கிட்டு இருக்கிற மாதிரியாக தான் இருக்கும். மேனேஜ் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி தான் தொழில் ரீதியான விஷயங்கள் போய்கிட்டு இருக்கு. முந்தி பார்த்திங்கன்னா ஒன்றுமே பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பிகினிங்லேயே உட்காந்துருக்க மாதிரி இருந்திருக்கும். இப்போ மூமெண்ட்ஸ் எல்லாம் இருக்குது, எதிர்பார்த்த அளவுக்கு வரலை அப்படிங்கிற நிலைமை தான் இருக்கும். குருவுடைய பார்வை உங்களுக்கு ஒரு இன்கம்மை கண்டிப்பான முறையில் கொடுக்கும். அது இல்லைன்னு நம்ம சொல்லவே முடியாது. வேலைக்கு போகக்கூடிய நபர்களாக இருந்தாலும் நமக்கு பார்த்திங்கன்னா ஒரு ப்ரமோஷன் அப்படின்றதுக்காக காத்துக்கிட்டு இருப்போம். ப்ரமோஷன் இல்லைனாலும் வேலையில் பங்கம் வராமல் போய்கிட்டு இருக்கு அப்படின்றத நினச்சி சந்தோஷப்படுற சூழ்நிலையில் நிச்சயமாக இருப்பாங்க.
அடுத்து குருவோட பார்வை 12வது வீட்லேயும் விழுது. 12வது வீடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா விரயஸ்தானம். விரயஸ்தானத்தில் குரு பார்வை விழுறது நமக்கு செலவுகள் வந்துக்கிட்டே இருக்கும். சுப விரயம், பசங்க படிப்புக்காக பண்ணுறதா இருக்கட்டும், வீடு கட்டுறதுக்கு, மராமத்து பண்ணுறதுக்கு, அப்படி இல்லைன்னா வேறு ஏதாவது சுபகாரியங்களுக்காக செய்யக்கூடிய செலவுகள், வீட்டில் திருமணம் போன்ற நிகழ்வுகள் நடக்கலாம். இந்த மாதிரி சூழ்நிலைக்கு பண்ணக்கூடிய செலவுகள் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சுப செலவுகள் அப்படின்னு எடுத்துக்கலாம். குருவுடைய பார்வை செலவு இடத்துல விழுறதுனால செலவுகள் கொஞ்சம் ஜாஸ்தியாக வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சின்ன சின்ன கடன்கள் ஏற்படுறதுக்குண்டான வாய்ப்புகளும் இருக்குது. அடுத்து குருவோட பார்வை 2வது வீட்டில் விழுது. குடும்பஸ்தானம் மற்றும் தனஸ்தானம், இந்த இடத்துல வந்து நமக்கு குரு பார்வை விழுறதுனால எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் குடும்பத்தை நல்லா கொண்டு போயிட்டுருக்காங்க அப்படின்ற மாதிரியான பேரும் புகழும் கிடைக்கும். தனஸ்தானமும் கூட ஏதாவது ஒரு பணம் வந்துடுது, குடும்பத்தை அழகாக மெயின்டைன் பண்ணிட்டு போயிட்டுருக்கோம் அப்படின்ற மாதிரியான ஒரு நல்ல நிலைமை கண்டிப்பான முறையில் இருக்கும். பேரும் புகழும் கிடைக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலைகள் இருக்குது. நல்ல பாராட்டுகள், உங்கள் திறமைக்கான பாராட்டுகள் குடும்பத்தில் இருக்கவங்க கண்டிப்பான முறையில் கொடுத்தே தீருவாங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது சனியுடைய அமர்வு. சனி வந்து உங்களுக்கு 3வது வீட்டில் உட்காந்துருக்கு. 3வது வீடு தைரியஸ்தானம் மற்றும் சகோதரஸ்தானம். இங்கே சனியோட அமர்வு இருக்குது. சனி 3ல் இருந்தால் தைரியம் அப்படின்றது பார்த்திங்கன்னா தைரியமாக பண்ணலாமா வேணாமான்னு 2 மனசாக இருக்கும் இல்லையா, அந்த மாதிரியான ஒரு மனசு தான் இருக்கும். ஏன்னா ஆஃப் அண்ட் ஆஃபில் தான் அது போய்கிட்டே இருக்கும். டக்குன்னு வந்து நம்ம செஞ்சுருக்கக்கூடாதுன்னு அப்படியே பேக்காக வரதுக்கு உண்டான வாய்ப்பும் இருக்குது. பரவாயில்ல செஞ்சிடலாம், மத்தியானம் மேலே வந்து வேறு ஒரு முடிவு எடுப்போம். இப்படி நமக்கு டபுள் மைண்டாக போகிறதுக்கு உண்டான மைண்டு அங்கே வேலை செய்யும். அடுத்து சகோதர ஸ்தானம் அப்படின்னால கூட பிறந்தவங்கெல்லாம் பெரிய அளவில் ஒத்துழைப்பு கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் அங்கே கிடையாது. ஏன்னா சனின்னு சொன்னாலே ஒத்துழைப்பு வந்து சகோதர சைட்லேருந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா சகோதர வழியில் கூட பிறந்த அக்கா தங்கச்சியாக இருக்கட்டும், அண்ணன் தம்பிகளாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் நம்மளை பார்த்து கொஞ்சம் பொறாமப்படுற இடத்துல தான் இருப்பாங்க. உத்திராட நட்சத்திரம்னு சொன்னாலே அடுத்தவங்க பொறாமப்படக்கூடிய இடத்துல தான் இருப்பாங்க. அவங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னு வெளி உலகத்துக்கு தெரியாது. ஆனால் பார்க்குறதுக்கு பாலிஷாக இருக்காங்க அப்படின்ற காரணத்தினால அவங்க மேலே கொஞ்சம் வந்து சில காழ்ப்புணர்ச்சிகள்லாம் இருக்கிறதுனாலே உறவுகள் கெடுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. அடுத்து சனியுடைய பார்வை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5வது வீட்டில் விழுது. 5வது வீடு அப்படின்னு பார்க்கும்பொழுது உங்களுக்கு பூர்வ புண்ணியஸ்தானம் மற்றும் புத்திரஸ்தானம். இந்த இடத்துல வந்து சனியோட பார்வை விழுறதுனால புத்திர பாகியம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. குழந்தைங்களுக்கான படிப்பு செலவு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. வீடு கட்டணும்னு பிளான் பண்ணிங்கன்னா சின்ன தடைகளோடு அது நடக்கிறதுக்கான வாய்ப்புகளும் ஏற்படுத்தி கொடுக்கும். அதாவது 5வது வீட்டில் சனி வந்தாலே ப்ரீவியஸ் கர்மாக்கள் எல்லாத்தையும் நம்ம கிளியர் பண்ணுறதுக்கான ஒரு சூழ்நிலை அப்படின்னு சொல்லலாம். நம்ம யாருக்காவது கடன் வாங்கியிருக்கணும், அதை திருப்பி கொடுக்கறதுக்கான சூழ்நிலையும் ஏற்படுத்தி கொடுக்கும். 9ஆம் வீடு பாக்யஸ்தானம் மற்றும் பித்ருஸ்தானம். இந்த இடத்தையும் சனியோட பார்வை படுது. பாக்யஸ்தானத்தில் வந்து சனி பார்வைப்படுறதுனால நமக்கு கிடைக்க வேண்டிய விஷயங்கள் கொஞ்சம் லேட்டாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒரு பிளான் பண்ணுவோம், இது வந்துட்டால் நல்லாயிருக்கும், அது வந்துட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு. அது சனி பார்வைப்படுறதுனால சட்டுன்னு வரத்துக்கு வாய்ப்புகளில் சின்ன சின்ன தடையோட கொஞ்சம் மெதுவாக வரும். ஆனால் கண்டிப்பாக வந்துடும், அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. பித்ருஸ்தானம் அப்படிங்கிறதுனால பித்ருக்களுக்கு செய்ய வேண்டிய கர்மாக்கள் எல்லாத்தையும் கரெக்டாக பண்ணிடுங்க. சனியோட பார்வை இருக்கிறதுனால அதெல்லாம் பண்ணாமல் விட்டால் அதற்கான பலாபலன்களை வேறு நம்ம அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலைகள் வரும். எல்லாத்துலேயும் நிதானமாக இருங்க, சட்டுன்னு முடிவெடுக்காதீங்க. பெரிய முடிவுகள் ரொம்ப வேகமாக எடுத்துடக்கூடாது, யோசித்து எடுக்கணும். இதை நீங்கள் கரெக்டாக பார்த்துக்கோங்க. அடுத்து 12வது வீட்லேயும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சனியோட பார்வை விழுது. 12வது வீட்டில் ஆல்ரெடி குரு பார்வையும் விழுது, இப்போ சனி பார்வையும் விழுது அப்படின்னும் பொழுது உங்களுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாத்தையும் சரிவர செய்யறதுக்கான செலவுகள் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. என்ன காரணம்னா அது வந்து விரயஸ்தானம் இல்லையா 12வது வீடு. அதனால் உங்களுக்கு விரயம், வீடு கட்டுறதுக்கான விரயமாக இருக்கலாம், அப்படி இல்லைன்னா மராமத்து பண்ணுறது, சுபகாரியங்கள் செய்கிறது, இந்த மாதிரி விஷயங்களில் உங்களுக்கு செலவுகள் ஜாஸ்தி வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கொஞ்சம் கடன் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் இருக்குது. கொஞ்சம் திட்டம் தீட்டி சில விஷயங்கள் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலையில் நீங்கள் இருப்பீங்க. அடுத்ததாக ராகுவுடைய அமர்வு. ராகு வந்து உங்களுக்கு 2ஆம் வீடான குடும்பஸ்தானம் மற்றும் தனஸ்தானத்தில் தான் ராகுவுடைய அமர்வு இருக்குது. இந்த ராகு வந்து குடும்பஸ்தானத்தில் உட்காந்துருக்கும் போது எந்த மாதிரி பிரச்சனைகள் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொருள் ரீதியான விஷயங்களை ஏற்படுத்தி கொடுக்கும், ஜாஸ்தியாக கொடுக்கக்கூடிய தன்மை உண்டு. ஆனால் உறவுகள், அதாவது எப்படி சொல்கிறது, உடல் ரீதியான விஷயங்கள், உறவுகள் ரீதியான விஷயங்களில் சின்ன சின்ன தாக்கங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும். ஒரு குடும்பத்துக்குள்ளே இருக்கிறவங்களே யாராவது ஒருத்தங்களோட நமக்கு ஒரு விரோதம் இருந்துக்கிட்டே இருக்கும், ஒரு பனிப்போர் நடந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஒருத்தரோட பேசாமையே காலத்தை ஓட்டுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கு அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்குது. நம்ம நேரம் சிரித்து பேசினா கூட மனசில் நமக்கு அவங்கள பிடிக்கவே பிடிக்காது. இந்த மாதிரி ஒரு காரணங்கள்லாம் போயிட்டே இருக்கும். அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மனசளவில் வச்சுக்கிட்டே போகிறது அப்படிங்கிறதெல்லாம் இந்த 2வது வீட்டில் இருக்கக்கூடிய ராகு செய்யக்கூடியது. ராகு
நகர்வுக்கு பிறகு அதெல்லாமும் மாறி நார்மலாகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா குடும்பஸ்தானத்தில் ராகு வந்ததுன்னா குடும்பத்துக்குள்ளே இருக்கவங்க மேலே விரோதம் பாராட்டக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கிடும். தனஸ்தானமும் கூட அப்படிங்கிறதுனால உங்கள் ஃபேமிலிக்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே தங்கு தடை இல்லாமல் பொருள் ரீதியான வரவுகள் வரத்துக்கான சூழ்நிலை நிச்சயமாக உண்டு. அடுத்து ராகுவோட பார்வை 6வது வீட்டில் விழுது. 6வது வீடு வந்து பார்த்திங்கன்னா எதிரி ஸ்தானம் மற்றும் நோய் ஸ்தானம். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ராகு பார்க்கறதுனால எதிரிகள் இருக்காங்கன்னா இன்னுமே கொஞ்சம் கலகம் வைக்கக்கூடிய தன்மை வாய்ந்த எதிரிகளாக இருப்பாங்க. ராகுன்னு சொன்னாலே கலகம் செய்யக்கூடியது தான். நம்ம காது படவே ஏதாவது சின்ன சின்ன வார்த்தைகள்லாம் விழும். அதை நினச்சி ரொம்ப கொஞ்சம் கோவப்பட்டு வார்த்தைகளை ரொம்ப ஜாஸ்தியாக யூஸ் பண்ண வேண்டிய சூழ்நிலைகள் நமக்கு வரும். பொறுமையாக இருங்க. இதெல்லாம் ராகு பண்ணக்கூடிய ஜாலம் அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கணும். அது ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டால் போதுமானது. நோய் ஸ்தானம் அப்படின்னு பார்க்கும்பொழுது ராகுவால் கிடைக்கக்கூடியது உப்பசம் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. வேலைக்கு சாப்பிடாம வயிற்றில் கேஸ் ப்ராப்ளம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் சாப்பாடு விஷயத்தில் கொஞ்சம் கான்ஷியஸாக இருந்தீங்கன்னா போதுமானது. அடுத்து 10வது வீடு. 10வது வீடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொழில் ஸ்தானம் மற்றும் கர்மஸ்தானம். இந்த இடத்த வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ராகுவோட பார்வை விழுறதுனால தொழில் ரீதியான முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுத்துரும். கொஞ்சமோ நெஞ்சமோ பணத்தை கொடுக்கணும் அப்படின்றது அந்த தொழில் அல்லது வேலை இது மூலமா நமக்கு கிடைக்கணும் அப்படின்றது விதி. அதை ராகு பார்வை விடுறதுனால அதில் தங்கு தடை இல்லாமல் வரத்துக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துரும். பணத்துக்காக கவலைப்பட வேண்டாம். நம்மளுடைய தேவைகளுக்கு எல்லாத்துக்குமே பண வரவு கண்டிப்பான முறையில் வந்தே தீரும். அடுத்து கேதுவுடைய அமர்வு. கேது வந்து 8ஆம் வீட்டில் உட்காந்துருக்கு. 8ஆம் வீடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயுள் ஸ்தானம். ஆயுள் ஸ்தானத்தில் கேது உட்காந்துருக்கே ஏதாவது பிரச்சனையை கொடுத்துருமா அப்படின்னு யோசிச்சிங்கன்னா பெரிய பிரச்சனைகள்லாம் எதுவும் இல்லை. மருந்து மாத்திரைகள் சாப்பிட வேண்டிய ஒரு சூழ்நிலை. அதே மாதிரி நீங்கள் வந்து இந்த ஆயுர்வேதம் பக்கமாக போயிட்டு அதுக்கான மாற்று மருந்துகள்லாம் வாங்கி உங்கள் ஆரோக்கியத்துக்காக நீங்கள் சாப்பிட வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படலாம். ஏதாவது உடம்புக்கு முடியல அப்படின்னா உடனே மருத்துவர்கிட்ட போயிட்டு சரி பண்ணிக்கோங்க. ஆயுள் விருத்தி கண்டிப்பான முறையில் உண்டு. ஏன்னா குருவெல்லாம் நம்ம ராசியை பார்க்கறதுனால ஆயுளுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆயுள் விருத்தி நிச்சயமாக உண்டு. சின்ன சின்ன மருத்துவ செலவுகள் வரும் அப்படின்றது தான் இந்த கேது உட்காந்து நமக்கு சொல்லுது. செலவுகள் அப்படின்றது உண்டு. பண வரவுகள் அப்படின்றது நிச்சயமாக உண்டு. 8ல் உட்காந்துருக்க கிரகம் வந்து பார்த்திங்கன்னா வரவுகளை ஏற்படுத்தும். அதே மாதிரி சின்ன சின்ன செலவுகளையும் கொடுக்கும். அதன் காரணமாக நமக்கு வந்து சின்ன சின்ன மன தாக்கங்கள் ஏற்படும். 4ஆம் வீடு தாயார் ஸ்தானம் மற்றும் சுகஸ்தானம். இந்த இடத்துல கேதுவோட பார்வை விடுறதுனால தாயோட கருத்து முரண்பாடுகள் வரலாம். அவங்க ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன குளறுபடிகள் வரலாம். அதுக்காக நீங்கள் மருத்துவ செலவு செய்ய வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படும். இது எல்லாமே சாப்பிட்ற பொருளால் வரக்கூடிய விஷயந்தான். உணவு கட்டுப்பாடு ரொம்ப முக்கியம். நேரத்துக்கு கரெக்டாக சாப்பிடணும். இதை ஃபாலோ பண்ணாலே இவங்க எல்லாருக்குமே பிரச்சனை இல்லாமல் இருக்கும் அப்படின்றதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அது மட்டும்தான் பிரச்சனைக்கு காரணமாக இருக்கும். சுகஸ்தானத்தில் கேது இருக்குது அப்படின்னா நீங்கள் ரொம்ப உஷாராக இருக்கணும். எப்பயுமே வந்து இந்த போகக்காரகனாக இருக்கட்டும் ஞானக்காரகனாக இருக்கட்டும் நமக்கு 4வது வீட்டுக்கு வருது அப்படின்னும் பொழுது தாராளமாக பெருமைக்காக செலவு பண்ண வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படும். இதுலேயும் நமக்கு வந்து கேது பார்க்குது அப்படின்ற பட்சத்தில் ஆன்மீகமான செலவுகள் கோயில் திருப்பணிகளுக்காக நம்ம பணம் கொடுக்குறேன்னு ஒத்துக்கிட்டு பணம் கொடுக்கறது, அதுக்காக நம்ம உடல் உழைப்பை கொடுக்கறது, இந்த மாதிரி விஷயங்கள் செய்யறதுக்கான ஒரு சூழ்நிலையாக இருக்கும். கோவில் சுற்றுலாக்களுக்கு போக வேண்டிய ஒரு சூழ்நிலையும் ஏற்படும். ஆன்மீகமான விஷயங்களுக்காக செலவு செய்யக்கூடிய விஷயம் இதெல்லாம் வந்து 4வது இடத்தை பார்க்கக்கூடிய கேது செய்யக்கூடிய விஷயமா இருக்குது. 12ஆம் வீடு. 12ஆம் வீடு விரயஸ்தானம். இந்த இடத்தையும் கேது வந்து பார்க்குது. கேதுவோட பார்வை 12வது வீட்டில் விழுந்தது அப்படின்னா நமக்கு செலவுகள் ஆல்ரெடி செலவுகள் நிறைய வரும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். மருந்து சார்புடைய செலவுகள் வரும். அதாவது யாருக்காவது குடும்பத்துக்குள்ளே உடம்புக்கு முடியல அப்படின்னா அந்த வந்து இப்போ அலோபதி மெடிசன் சாப்பிட்டுட்டு இருக்கவங்களா இருந்தால் உடனே ஆயுர்வேதமாக மாற்றிப்பாங்க. மருத்துவ செலவை மாற்றி செய்து அதுக்கான செலவுகள் செய்ய வேண்டிய சூழ்நிலை. ஊர் மாற்றம் இடமாற்றம்லாம் வரதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. கொஞ்சம் பயணங்கள் ஜாஸ்தி பண்ணுறதுக்கான சூழ்நிலைகளும் நிச்சயமாக வரும். கொஞ்சம் நிதானமாக இருங்க. யாருக்கும் வாக்குகள் கொடுக்காதீங்க. பணத்தை கடனுக்கு யாருக்காவது கொடுத்துட்டு திருப்பி கொடுப்பாங்கன்னு காத்திருக்காதீங்க. பணத்தை இந்த மாதிரி சமயத்தில் கொடுத்தா வாங்க முடியாதுன்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். யாருக்காவது பணம் கொடுக்கணுன்னா உதவியாகவே கொடுத்துருங்க. திருப்பி வரும்னு நினச்சி கொடுத்தீங்கன்னா இந்த காலத்தில் திருப்பி வாங்குறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். அதனால் உஷாராக இருக்க வேண்டிய ஒரு காலம் அப்படின்லாம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது நட்சத்திர தோஷம். ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். நமக்கு எப்பயுமே ஒரு தொடர்கதையாக பிரச்சனை வந்துட்டுருக்குன்னா அதுக்கு காரணம் நட்சத்திர தோஷம். அதற்கான பரிகாரங்களை நம்ம டெய்லி பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும். அதாவது வழிபாடுகள் மாதிரி பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா பிரச்சனைகள்லேருந்து உங்களை நீங்கள் அழகாக தற்காத்துக்கலாம். உத்திராட நட்சத்திரத்துக்கு இருக்கக்கூடிய நட்சத்திர தோஷம் என்னன்னு பார்த்தீங்கன்னா குரு தோஷம்.
இந்த குரு வந்து தோஷப்படுற காரணத்தினால என்னென்ன மாதிரி பிரச்சனைகள் நீங்கள் பார்ப்பீங்க அப்படின்னா, உங்களுக்கு நீங்களே செல்ஃபாக உங்களுக்கு ரெஸ்பெக்டை நீங்களே கொடுத்துக்க முடியாது. மனசளவில் கஷ்டமாக இருக்கும். உடல் ரீதியாக ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இருக்கும். கையில் காலில் அடிபடுறதோ, இல்லை ஏதாவது ஒரு சின்ன விஷயங்கள் குறைபாடுகளாக இருக்கிறதோ, கண்களில் பிரச்சனை வர்றதோ, இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனைகள் உங்கள் உடல் ரீதியான ஒரு பிரச்சனை உங்களை வாட்டி வதச்சிக்கிட்டு இருக்கும். எப்பயுமே இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனையாக. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை ஒன்று, யாராவது நமக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய குருவாக இருக்கக்கூடியவங்க, படிப்பு சொல்லிக் கொடுக்குறவங்க, இல்லைனா அறிவுரை சொல்லக்கூடிய இடத்துல இருக்கக்கூடியவங்க, அவங்களோட நமக்கு கருத்து முரண்பாடுகள் வந்துக்கிட்டே இருக்கும். என்ன காரணமோ தெரியாது, அவங்களோட நல்லா பழகிற மாதிரி இருக்கும். ஆனால் அவங்களுக்கு நமக்கும் செட்டே ஆகாது. மனசளவில் கொஞ்சம் போராட்டமாக இருக்கும். வாழ்க்கையில் முன்னுக்கு வரக்கூடிய விஷயங்கள்லாம் நம்ம நல்லா செஞ்சிட்டே இருப்போம், நல்லா வருவோம், டக்குன்னு ஒரு டவுன் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் வரும். இது எல்லாத்தையும் நம்ம பார்க்கும்பொழுது மனசளவில் ரொம்ப பாதிப்பு ஏற்படும். இது எல்லாத்தையும் சரி பண்ணுறதுக்கான ஒரு விஷயம் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, மஞ்சள் உபயோகம் பண்ணணும். மஞ்சள் வந்து பார்த்திங்கன்னா தண்ணியில் குழச்சி நெத்தியில் வச்சுக்கோங்க. மஞ்சள் கலரில் தான் இருக்குது, நான் சந்தனத்தை வச்சுக்கவான்னு கேட்டிங்கன்னா, அது வந்து குருவுக்கு சொந்தமானது கிடையாது. குருவுக்கு சொந்தமானது மஞ்சள். அதை வந்து ஒரு சிட்டிக்கை போட்டு தண்ணி போட்டு கலந்து நெத்தியில் வச்சுக்கோங்க. இல்லை பொடியாகவே வச்சுக்கிட்டாலும் தாராளமாக வச்சுக்கலாம். இதை நெத்தியில் வச்சுக்கும் பொழுது உங்களுக்கு குருவுடைய ஆசீர்வாதம் தீர்க்கமாக கிடைக்கும். செல்ஃபாக உங்களுக்கு கான்ஃபிடென்ஸ் நல்லாவே வரும். விரக்தி மனப்பான்மை மாறும். தங்கம், அதாவது தங்கம்ன்ற உலோகம் வந்து பார்த்திங்கன்னா குருவுக்கு சொந்தமான ஒரு உலோகம் தான். ப்ளெயினாக ஒரு தங்க மோதிரம் போட்டுக்கணுன்னா தாராளமாக போட்டுக்கலாம். அப்படிலாம் இதற்கான ரத்தினம் வந்து பார்த்திங்கன்னா புஷ்பராகம், ஒரு எல்லோயிஷாக இருக்கும். அந்த புஷ்பராக கல், எல்லோ சஃபேர்னு சொல்லுவோம். அந்த கல்லை கூட நீங்கள் மோதிரமாகவோ இல்லை பெண்டன்ட்டாகவோ போட்டுக்கலாம். இது பலவிதமான நல்ல விஷயங்களை ஈர்த்து கொடுக்கும். அதே மாதிரி நீங்கள் கும்பிட வேண்டிய தெய்வம் பார்த்திங்கன்னா, ஆன்மீகமாக வாழ்ந்து மறைந்த ஒரு மனிதர்கள் தான் நீங்கள் கும்பிடணும். குருகளாக, அதாவது குருவாக யாரையாவது ஒருத்தங்களை தேர்ந்தெடுத்துக்கோங்க. ராகவேந்திரர், மகா பெரியவர், ராமானுஜர், அந்த மாதிரி. அப்படி இல்லைன்னா உங்களுக்கு பிடிச்ச சித்தர்கள் யாராவது பிடிக்கும்னா அந்த சித்தர்கள், யாராவது ஒரு குரு வந்து உங்களுக்கு கண்டிப்பான முறையில் வழிபாட்டுக்கு தேவை. ஸோ இந்த குரு வழிபாடை தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இந்த குரு தோஷம் விலகிறதையும் கண்கூடாக பார்க்கலாம். நல்ல விஷயங்கள் ஈர்த்து வர்றதையும் கண்கூடாக பார்க்கலாம். மஞ்சள் கலர் அதிகமாக யூஸ் பண்ணுங்கள். நீங்கள் எடுக்கக்கூடிய ட்ரெஸ்ஸில் வந்து மஞ்சள் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்படி எல்லாத்துலேயும் எல்லோ இருக்க மாதிரி பார்க்க முடியாதுன்னா எல்லோ கலரில் ஒரு கயிறு கூட கையில் கட்டிக்கலாம். இதுவே பலவிதமான நன்மைகளை ஈர்த்து கொடுக்கும். 2026 தொடர்ந்து என்ன தெய்வத்தை வழிபாடு பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெருமாள் வழிபாடு பண்ணலாம். பெருமாள் வழிபாடு கூடவே தாயார் வழிபாடும் சேர்த்து பண்ணுற பட்சத்தில் நமக்கு பண ரீதியான முன்னேற்றங்கள் கண்டிப்பாக ஏற்படும். ஆரோக்கியத்தில் முன்னேற்றமும் கண்டிப்பாக ஏற்படும். நிம்மதி அப்படின்றது கண்டிப்பான முறையில் கிடைச்சே தீரும். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் உத்திராட நட்சத்திரத்துக்கான பலன்கள் பற்றி பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.